மதுரைக்காரங்க அவன் எனக்கு வந்து இதை பற்றி தெரியாட்டி இவங்க அடுத்தவங்க மதுரையில் இருக்கவங்க சொல்கிறது தான் எனக்கு தெரியுது. அதுக்காக தான் நான் வேற சொல்லுங்கள் சார். ரஜினிகாந்த் வந்து அரசியல் வரட்டும். அவர் வர்றதுனால எனக்கு எந்த அதாவது மக்கள்கிட்ட பற்றி தான் தயார். ஜனநாயக நாடு ஆர்வமும் வரலாம், ஜனநாயக நாட்டில் ஆர்வம் மக்கள் பார்த்து யார் தலைவர் தேர்ந்தெடுக்கிறான் அவங்க தான். நான் இது வந்து பல தடவை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டீங்க, எதுக்காக கேட்டுக்கிட்டீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன். அவருக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு நான் என்ன பண்ண முடியும்? எதிர்ப்புல தான் அரசியலே இருக்கு. அண்ணன் தெரிவிட்டேன் அவர் அவங்கவுங்கள்ட்ட வரணும், வராது அவங்கள்ட்ட. அதன் ஜனநாயக நாட்டில் யாருமாலும் வரலாம் போகலாம், மக்கள் தான் தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க சார். அதிமுக 2 அணி ஆயிடுச்சுங்கய்யா சார். 2 அணியை பற்றி எல்லாம் என்ன பேச? 2 அணி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாரி போய் கிடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாரி போய் தான் இருக்கும். நாரி போய் இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம். வரட்டும் வந்து என்னைக்கு நான் அவங்க சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன முடிவை சொல்றது. எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டசபை வந்து முதல்ல கலைஞ்சிரும், விரைவில் வந்து பொது தேர்தல் வரும் சட்டசபை. இப்பதாங்க சொல்றாங்க. இது என் மனைவி எப்ப சொல்லிச்சு, முன்னாடி சொல்லிக்கிட்டு சட்டசபை கலையும் பொது தேர்தல் வரும். இன்னைக்கு வந்து இவரும் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. இவங்க எல்லாருமே இந்த 4 வருஷம் எப்படி ஓட்டணுங்கிறத மக்களை பற்றி யாருமே திங்க் பண்ணல. 4 வருஷம் ஓட்டுறதுனால 2 கட்சி தரணும்னு நினைக்கிறோம். மக்களை பற்றி யாரும் சிந்திக்கிறான்? மக்கள் இங்கே வந்து தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ சொல்லியிருக்காராம் தூர் வரப்படும் ஒன்று. விவசாயிகளுக்கு அது இது பண்ணுறேன்னு எல்லாத்தையுமே பண்ணுங்க. பண்ணிட்டு தானே வரணும், பண்ணிட்டு தானே வரணும். யார் நிலையான ஆட்சி தந்துருக்கணும் சொல்லுங்க பாவம். ஒரு ஓட்டு ஆனால் 3 ஒரு ஓட்டு ஜெயலலிதா இறந்துருச்சு விட்டுருங்க. அப்புறம் ஓபிஎஸ் அவரையும் காலம், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு 3 முதலமைச்சர். இங்கே எங்கேயா இருக்குமோ இங்கே தான் இந்த நாட்டில் தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒரு ஓட்டு 3 முதலமைச்சருங்கிறது எங்கேயோ இங்கே தானே. சொல்லுங்க. மத்திய அரசு வந்து இந்த தமிழக அரசு வந்து பாஜக வந்து தமிழகத்தில் கால் பதிக்க முயற்சிக்கிறாங்க. காலாவது நாஞ்சில் சம்பவம் சொன்னதான் காலாவது கிடாது ஆவியாவது ஈவியாவது அப்புறம் இல்லை. அதான் நீங்கள் ஆபத்துக்கிறது. அவர் சொன்னதான் நீங்கள் ஆபத்துக்கிறது. மாநில அரசுல நிறைய தலையிடுறாங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. நான் அரசியல் சமீபமாக நீங்கள் சொன்னதுனால நான் வந்திருக்கேன். இத்தனை பேர் மைக்கு வச்சு இவ்வளோ பேர் காத்திருக்கீங்க. அதுக்காக தான் நான் தவிர அவட வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். இங்கே வந்ததுக்கான முக்கியத்துவம் என்ன? அதாவது முக்கியத்துவம் வந்து பாண்டிய நாட்டில் நான் பிறந்த ஊரில் வந்து அகலராஜினி ஏன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான், மட்டை தூக்கி அவங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தேன். டீ பார்க்கும்போது தெரிஞ்சது இது நம்ம பிறந்த ஊருக்கு நான் வராட்டி எப்படி இருக்கும். அகலராஜி நான் வந்தால் எல்லாத்தையும் மூடி போட்டு வச்சுருக்கோம். ஆல்பத்தி நம்ம பார்க்கறது தான் சொல்லியிருந்தா காலையில் வந்துருக்க மாட்டேனே. இதுல 2 கட்டமா அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டாங்க. 3வது கட்டம் ஆரம்பிக்காம லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய புகார் இருக்கு. தெரியல எனக்கு, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒருவேளை பொது தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தேமுதிக வந்து யாரோட கூட்டணி வைக்கலான்னு அது கூட்டணி வரட்டும், அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே. தமிழக அரசு வந்து இங்கே மியூசியம் அமைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கல. இன்னும் 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 72 சென்ட் தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எதாவது சொல்கிறீங்க சார்? தமிழ்நாட்டோட விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. அகழ்வாராய்ச்சிங்க எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அந்த இடத்துலையும் பண்ணலாம், கேரளாலையும் பண்ணலாம், கர்நாடகத்திலையும் பண்ணலாம், எங்கேனாலும் பண்ணலாம். இந்தியாவுக்குள்ள எங்கேனாலும் அவங்களால பண்ண முடியும். அவங்க 2 ஏக்கர் கேட்டிருக்காங்க, சொந்த இடம் தான். சரி, விவசாயிகள் கொடுத்தால் என்ன செய்ய முடியும்? ஆனால் எந்த நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. விவசாயிகள் கொடுத்தால் அவர்களே முன் வந்து கொடுத்தால் அவங்க விலை அதிகமாக கொடுக்குறீங்களாம், ஒரு பிரச்சனை இருக்குல்ல. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய விவாகரத்துக்கு பெயர் தான் தலாக். தலாக்கை சொல்வதற்கு முன்னால் அவர்களை எச்சரிப்பது, அவர்களுக்கு காயம் ஏற்படாத மாதிரி அடிப்பது, ஆணும் பெண்ணும்
அவர் வந்து காயம் ஏற்படாத மாதிரி பெண்களை அடிப்பது, அவர்களை தன்னுடைய படுக்கையை விட்டும் தள்ளி வைப்பது, இதுக்கு அப்புறம் தான் தலாக் வரும். இதையும் விளங்கிக்கணும், இதையும் சொல்லணும்.